பிப்ரவரி மாதம் 20ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். திருப்பாடல் 34 1 முதல் 4 முடிவுள்ள இறைவசனங்கள். திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, எக்காலமும் எந்நேரமும் நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடுவோம், நாமத்தை அறிக்கையிடுவோம். ஒரு குடும்பமாய், ஒரு திரு அவையாய், இன்னையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜாவை, எங்களுக்கெல்லாம் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற எங்கள் தெய்வத்தை நாங்கள் பாடி புகழ்ந்து ஆராதித்து ஸ்தோத்தரித்து துதிகன மகிமையை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து இந்த இரவல்ல ஒரு சமூகமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறோம் ஐயா. அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் எந்த நிலையிலும் நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாய் நீர் எங்களை வழிநடத்தி இருக்கின்றீர். உடல் சுகத்தை கொடுத்தீர், உண்ண உணவு கொடுத்தீர், உடுக்க உடை கொடுத்தீர், அன்பு செய்ய எங்களை சுற்றிலும் நல்ல உறவுகளை கொடுத்தீர். சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உம்மை நாடி தேடுகிற உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு எதிலுமே குறைபடாமல் நிறைவாய் நீர் வழிநடத்தினீர். ஆண்டவரை உற்று நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன, அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார் என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய இடுக்கண் வேலையில நாங்கள் உம்மை கூவி அழைத்த நேரங்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு பதில் கொடுத்தீர், எங்களை விடுவித்து காத்தீர். நீர் எவ்வளவு இனியவர் என்று நாங்கள் சுவைக்கும்படி செய்தீர். உம்மிடம் அடைக்கலம் புகுகிற ஒரு மகனையும் மகளையும் அப்பா நீர் கண்ணின் மணி போல பாதுகாக்கின்றீர். இருதயத்தின் ஆழத்திருந்த நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் மன்றாடும் போது நீர் செவிசாய்க்கின்றீர், அனைத்து இடுக்கண்ணின்றும் நீர் விடுவிக்கின்றீர். உடைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்முடைய அருகில் வரும்பொழுது நீர் எங்கள் அருகில் வருகின்றீர். நைந்த நெஞ்சத்தோடு நாங்கள் உம்மை கூப்பிடும் பொழுது நீர் எங்களை காப்பாற்றுகின்றீர். அம்மையா, நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் நீர் அவர்களை விடுவிக்கின்றீர் என்ற வார்த்தையின் பிரகாரம் பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எங்களுடைய இருதயத்தை புடை சூழ்ந்து நின்றாலும், எங்கள் குடும்பத்திற்கு எதிராக, எங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக எழுந்தாலும், எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் எழுந்தாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எல்லாவற்றிலிருந்தும் நீர் எங்களை விடுவிக்கின்றீர். எங்கள் எலும்புகள் எல்லாவற்றையும் நீர் பாதுகாக்கின்றீர். எங்கள் உயிரை அழிவின் படுகொழியினின்று நீர் மீட்கின்றீர். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு அப்பா நாங்கள் உம்மை ஒரு குடும்பமாய் ஆராதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகின்றவர் அப்பா, தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நீர் ஒருவரே தகப்பனே. இருதயத்தின் ஆழத்திருந்த இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. புகழ் பாடி மகிழ்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் அன்புக்குரியவர், நீர் ஒருவரே எங்கள் வாழ்வுக்கு சொந்தக்காரர், நீர் ஒருவரே எங்கள் ஆராதனைக்கும் துதிக்கும் பாத்திரர், நீர் ஒருவரே அப்பா எங்கள் தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எங்களை பாதுகாத்து எங்களை தூக்கி சுமக்கின்றவர், எங்களை தப்புவிக்கின்றவர், எங்களை தாங்குகின்றவர். பலவிதமான போராட்டங்கள் எங்களை சூழ்ந்து இருந்தாலும், எத்தனையோ பார்வோனின் படை எங்களுக்கு எதிராக எழுந்து வந்தாலும், எத்தனையோ கோலியாத்துகள் எங்களை கீழே விழத்தாட்ட அப்பா தயாராய் ஆயத்தமாய் இருந்தாலும் எங்களுக்காக போராடுகிறவர், வலிமை வாய்ந்த வீரனை போல எங்கள் அருகிலிருந்து எங்களுக்காக போராடி வெற்றி பெறுகிறவர், எங்களுக்காக போராடி எங்களுக்காக வாதாடி எங்களுக்கு வெற்றி தருகிறவர் நீர் ஒருவரே தகப்பனே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய தூய திரு நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம், ஆராதித்து பாடுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உடைய வார்த்தையில நாங்கள் வாசிக்கிறது போல நம் உள்ளம் அவர் நினைத்து கலிகுறும், ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். உம்மையே நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக என்று சொல்லி அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நினைத்து கலிகுறுவோம். உம்மை பற்றிய நினைவு எங்களுக்கு இன்பம் தருகிறது. உம்மை ஆராதிப்பது, உம்மை துதிப்பதும் தான் எங்களுடைய வாழ்க்கையின் பேரானந்தம் என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா. அப்பா, உம்முடைய வலப்பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு. உம்முடைய
உம்முடைய பிரசன்னத்தில் நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி அப்பா உம்முடைய வார்த்தையோடு இணைந்து நாங்களும் அறிக்கை இடுகிறோம். எங்களை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் எங்களை அன்பு செய்ய, எங்களை விசாரிக்க, எங்கள் சார்பாக செயலாற்ற எத்தனையோ உறவுகள் எங்கள் அருகில் இருந்தாலும் உம்முடைய பிரசன்னம் இல்லாமல், உம்முடைய கரம் எங்களோடு கூட இல்லாமல் எங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இயங்குவதும் நாங்கள் இருப்பதும் உம்மிலே தான், உம்மோடு தான், உமக்காக தான் என்று சொல்லி எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கை இடுகிறோம். ஐயா, தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானதுதர்கள், காவல் சமனசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை போல உமக்கு நிகர் ஒருவருமில்லை என்று அறிக்கை இடுகிறோம். ஆண்டவரே, இதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர். நாங்கள் எப்படி செபிக்க வேண்டும், எப்படி உம்மோடு உறவாட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். ஆமாண்டவரே, நீ ஒரு நல்ல தகப்பனை போல, ஒரு நல்ல ஒரு நல்ல ஆலோசகரை போல எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாய், எங்களுக்கு சொல்லித் தருகிற தெய்வமாய், நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுக்கிற தெய்வமாய், எங்களுக்கு செபிக்க சொல்லித் தருகிற தெய்வமாய் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்துகின்றீர். இன்றைய நாளிலும் கூட அப்பா, நீர் எங்களுக்கு செபிக்க சொல்லித் தருகின்றீர். பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம், மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என பெற நினைக்கிறார்கள். அப்படியல்ல, உண்மையான ஜெபம், உண்மையான ஜெபம் இருதயத்தில் இருந்து இதோ உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற, உம்முடைய திருவுளத்தின்படி வாழ நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்பதுதான் உண்மையான ஜெபம் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அப்பா, இந்த ஜெப வேலையில எங்களை முழுவதுமாய் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து உம்முடைய திருவுளத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில நீர் விரும்புகிற காரியங்கள் எங்களுக்கு நடக்கட்டும் என்று ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இதோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயன்படுத்துகிற இந்த இறைவேண்டல் ஜெபத்தை விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய உரிமை நீர் எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் விண்ணகத்தை சார்ந்து எங்களுடைய ஜெபம் இருக்க வேண்டும். நாங்கள் விண்ணகத்தை சார்ந்ததாக எங்களுடைய ஜெபங்கள் இருக்கும் பொழுது அப்பா எங்களுடைய அன்றாட தேவைகள் ஒவ்வொரு நாளும் உடைய திருவுளத்திற்கு ஏற்ப சந்திக்கப்படும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். ஆமாண்டவரே, இந்த இரவல் அந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் உம்முடைய திருவுளத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விண்ணகத்திற்குரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய திருவுளத்தை நாடும் பொழுதெல்லாம் எங்களுடைய இருதயத்தில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். எங்களுடைய விருப்பத்தின்படி, எங்கள் சுய இன்பங்களின்படி, எங்களுடைய சுய இச்சைகளின்படி நாங்கள் விட்டு கொடுத்து வாழும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் போராட்டங்களும் நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் தான் அமைகின்றன என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இதோ இன்றைய திருப்பாடலை நாங்கள் கேட்கிறது போல நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். ஆமாண்டவரே, தாவீது ராஜா நீதிமானாயிருந்தார். இதோ உம்முடைய பார்வையில நீதிமானாயிருந்தார். உம்முடைய பார்வையில் அவருக்கு இரக்கம் கிடைத்தது. அதனால் ஆபத்து நேரத்தில் நீர் உடனிருந்து பாதுகாத்தீர். தாவீது ராஜாவோடு உடனிருந்து தாவீது ராஜாவை எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் நீர் பாதுகாத்து கொண்டீர். அப்பா, தாவீதை உம்முடைய மனதுக்கு உகந்தவராக கண்டீர். இந்த ஜெப வேளையில தாவீதுக்கு காட்டிய மாறாத பேரன்பை நான் உனக்கும் காட்டுவேன் என்ற அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் நாங்களும் உம்முடைய திருவுளத்திற்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய பேரன்பை உணர்ந்தவர்களாக, தாவீது ராஜாவை போல உம்முடைய திரு சித்தத்தை செய்பவர்களாக, உம்மோடு கூட உடன் பயணிக்கிறவர்களாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்மிடமிருந்தே எங்களுக்கு உதவி வரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு எங்களுடைய ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் பெயராக, குடும்பமாக, தனி நபராக விண்ணப்பங்களோடு, வாஞ்சைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, ஆசைகளோடு, நிறைவேறப்படாத எல்லா விண்ணப்பங்களோடும் உடைய கரத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் போராட்டம், உலகத்தோடு போராட்டம், உடலோடு போராட்டம், ஊனியல்போடு போராட்டம், சமுதாயத்தோடு போராட்டம், வேலை செய்கின்ற இடங்களில் போராட்டம் என்று போராடி கொண்டிருக்கிற எங்கள் சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். கடன் பாரங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்கள், வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சத்துருக்களுடைய சதி திட்டங்களோடு, சூழ்ச்சிகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்பா, நீரே உம்முடைய இரக்கமுள்ள கண்களை உம்முடைய பிள்ளைகள் மீது திருப்பி உம்முடைய நீதியின் வலது கரத்தினால பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய், விடுதலை தர வேண்டுமாய், வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை மழையாய் பொழிய வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் என் ஜெபம் கேட்கப்படும், என் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும் என்று உம்மையே சார்ந்து வாழ்கின்ற பிள்ளைகள், உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பதில் தாரும். ஆண்டவரே, குடும்பத்தில் கடன் பாரங்கள், குடும்ப சுமைகள், சொல்ல முடியாத போராட்டங்கள், இருதயத்தின் ஆழத்தில் வெறுமைகள், எல்லாம் இருந்தும் வெறுமைகள்,
அப்பா, பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் இருதயத்தில் வெறுமை, இருதயத்தில் தனிமை, அன்பு செய்யப்படாத சூழ்நிலை ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடன் பாரங்களோடு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் எந்த கடன்காரன் வீட்டு முன்னாடி வந்து நின்று அவமானப்படுத்த போகிறானோ என்ற பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், அப்பா, குடிகார கணவனோடு போராடி கொண்டிருக்கிற மனைவிகள், தன்னுடைய தகப்பனுடைய தாயோருடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிற குழந்தைகள், பிள்ளைகள், பெற்றோருடைய அன்புக்காக ஏந்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, இன்னும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை நேசிக்க மாட்டார்களே என்று பிள்ளைகளுடைய அன்புக்காக அரவணைப்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிற முதியவர்கள் யாவரையும் உடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஒரு மகனுடைய மகளுடைய ஜெபத்திற்கு பதில் தாரும். மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய சித்தமாயின் பூரண விடுதலையை தாரும். மரிப்பது உம்முடைய சித்தமாயின் மரண வேலையில் உடனிரும் ஆண்டவரே. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் போராட்டங்களை போராட முடியாமல், தோல்விகளை சந்திக்க முடியாமல், கடன் பிரச்சனைகளை, நிந்தை அவமானங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்வதை விட சாவதே மேல் என்ற முடிவுக்கு வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. மகனே, மகளே, நான் உன் கடவுள், நானே உனக்கு விடுதலை தரும் ஆண்டவர் என்று உம்முடைய வார்த்தை அவர்களை ஆற்றுவதாக, தேற்றுவதாக. அப்படியாக இந்த இரவு வேளையில பல்வேறு பாரங்களோடு சோர்வுகளோடு எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் பரலோகம் பதில் தருவதாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை, அப்பா, ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.